ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிளி மிஸ்டர் தேவா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதே மாதிரி நமக்கு எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஆனால் பேசிக்லி வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அதோட உண்மையான உபயோகம் இப்போ இந்த டிஜிட்டல் எரால எவ்வளோ முக்கியன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் இப்போது டைப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி ஒரு லேண்டிங் பேஜ், தட் மீன்ஸ் வெப்சைட். அண்ட் தென் பேசிக் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் லைக் இமெயில் மார்க்கெட்டிங், எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், பிபிசி, எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது. அதுக்காக நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த இது ஒவ்வொரு நான் சொன்ன சின்ன சின்ன எல்லா இதையுமே வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் அதோட என்ன மார்க்கெட்டிங், அதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வித் லேண்டிங் பேஜ். நான் சொன்னது லேண்டிங் பேஜ், தட் மீன்ஸ் அ வெப்சைட். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் வந்து வேணும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்க போகிறீங்கனோ, இல்லாட்டி வந்து உங்களை ஒரு பிராண்டாக மாற்ற போகிறீங்கனாலோ, என்னவா இருந்தாலும் the first and initial step that is completely required is called a landing page. இந்த உலகத்தில் இப்போ வந்து ஒரு வெப்சைட் இல்லாத ஒரு பொருளை யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், தப்போ சரி இதெல்லாம் கிடையாது, அதான் உண்மை. இப்போது ஒரு பொருளை பற்றி பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் வருது, இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹேர் இதுக்கு இது ஆட் போடுறான். அவன் வந்து உங்களுக்கு அவனை நம்பணும்னா முதல்ல நீங்கள் போய் எங்கே போகிறீங்க, கூகுள் போகிறீங்க. கூகுள் போயிட்டு இப்படி ஒரு ஹேர் ஆயில் இருக்கே, யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படின்னா உண்மை தானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? கூகுளை போய் தேடுவீங்க. கூகுள் உங்களை எங்கே கொண்டு போகும்? அன்லெஸ் அன்டில் நீங்கள் பெரிய உங்களை பற்றி பல ஆர்டிகல்ஸோ இல்லாட்டி பெரிய பெரிய இது பிராண்டாக நீங்கள் இல்லாத வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்டார்டிங் பேஜ், உங்களோட ஸ்டார்டிங் இது இல் பி அ வெப்சைட். உங்களோட இன்ட்ரடக்ஷன், உங்கள் ப்ராடக்டை பற்றின இன்ட்ரடக்ஷன், தட் இஸ் அ வெப்சைட். ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்ட் வித் தி வெப்சைட். முதல்ல வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள். இ-காமர்ஸ் சைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்காக உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். Unless until you have a website, you don't have digital presence, and you have not yet started digital marketing. உங்கள் ப்ராடக்ட்டை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து தொடங்கவே இல்லைன்னு தான் அர்த்தம், என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் இமெயில் ஐடி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஐடியை வந்து ஜிமெயில் ஐடியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே go register yourself as a business. ஓகேங்களா? ரொம்ப இதாக சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு பிராண்ட் என்னங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கூகுளில் வந்து மெயினாக வந்து உங்களோட பிராண்டோட இது வெப்சைட் வருதோ இல்லையோ, சைடில் வந்து உங்களோட லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். பார்த்துருக்கீங்க? நீங்கள் இங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் இது, உங்களோட அட்ரஸ் இது, இதெல்லாம் சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் பேசிக் what do you call it, explanation about yourself. கூகுள் உங்களுக்கு வந்து இவர் வந்து இந்த பேரில் இந்த இடத்துல இருக்காருங்க, இவருக்கு இந்த ஃபோன் நம்பரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தட் ரிக்வயர்ஸ் ஃபார் யூ டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிஸ்னஸ் இன் கூகுள். அதுலேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் லொக்கேஷனுக்கு செக் பண்ணிட்டு, ஆமாம் இவர் இங்கே தான் இருக்காரு, திஸ் இஸ் கால்ட் அண்ட் what do you call லொக்கேஷன் வேர் திஸ் பிஸ்னஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களோட இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுப்பான். அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் கூகுள் அனாலிட்டிக்ஸ். unless until you have a business account, you'll not be able to get the analytics. will not be உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, உங்கள் வெப்சைட்டை வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்த்துருக்காங்க, என்ன விஷயம் என்ன வேணாலும் உங்களுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் வேணும்.
ஓகேங்களா? அதே மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை பிபிசி பண்ணுறீங்க, என்ன பண்ணாலும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வேணும். ஸோ ஸ்டார்ட் வித் வெப்சைட், ஸ்டார்ட் வித் ரெஜிஸ்டரிங் யுவர் செல்ஃப் அஸ் அ பிஸ்னஸ் அண்ட் கெட் கூகுள் அனாலிட்டிக்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு 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 டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட். தென் உங்களோட நெக்ஸ்ட்டு இது வந்து மார்க்கெட்டிங் ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து இதுக்கு போவோமே, நம்ம வந்து அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் ஏதாக்கு முன்னாடி வந்து ஒரு செட் ஆஃப் இது வந்துட்டு இருந்துச்சு, ட்ரெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. எப்படின்னா வந்து இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது நான் சீரியஸாக சொல்லிடுறேன். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே வந்து டிஜிட்டலி அடாப்ட் கிடையாது. இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களால் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லாத ஒரு மக்களை போய் சேர முடியும் அட்லீஸ்ட். அது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து அதே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து எப்படி உங்களால் பண்ண முடியும்னா, there are 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங். உங்களுக்கு நிறைய இதுலேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் முன்னாடி, இப்போவும் வருது. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ரீட்டெயில் கம்பெனிஸ் மாதிரி இருக்கவங்கலாம் வந்து they will still do it. சார்ட் ஆஃப் லைக் இப்போ ஜிஆர்டியோ இதோ வந்து அவன் வந்து அக்ஷய் திருதிக்கு வந்து ஒரு ஆஃபர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபரை பற்றி அவன் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். சிம்பிள் எஸ்எம்எஸ், ஜிஆர்டி 60% ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்ஷய் திருதியில் அப்படின்னு போடுறான். அதை பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அக்ஷய் திருதிக்கு உங்களுக்கு 60% ஆஃப். நான் ஜிஆர்டி 60% ஆஃப்லாம் கொடுக்குறேன் நான் சொல்லலை, இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நீங்கள் அப்புறம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்கிறோம். இது எப்படின்னா வந்து ஜிஆர்டி 60% ஆஃப். வாழ்க்கையில் 60% ஆஃப் கோல்டில் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். தட் இஸ் another information I'm giving you. கோல்டு 60% ஆஃப் ஆஃபரே போட்டாலும் நீங்கள் அந்த தங்கத்தோட விலையை விட அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்குவீங்க. என்றைக்குமே வந்து தங்கம்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர்லாம் கிடைக்காது. அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா நான் சொல்லிக்கிறேனே, உண்மையை பேசுவோம். நம்ம வந்து டிஜிட்டல் வீடியோவில் ஒரு உண்மையை எக்ஸ்ட்ரா போடுவோம். தங்கம்லாம் கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால இட்ஸ் an ஆஃபர். அவன் எக்கச்சக்கமாக கேட்கறதுக்கு பதிலாக அவங்க எக்கச்சக்கமாக கேட்கறது கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்காக கேட்குறான், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து அப்படி ஒரு எஸ்எம்எஸ் வருது. எஸ்எம்எஸ் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்க நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இதெல்லாம் வச்சுருக்க உங்களுக்கும் வரும். கிராமத்தில் வந்து இந்த சாதாரண பேசிக் ஃபோன் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, பட்டன் ஃபோன், இன்னும் பட்டன் ஃபோன்ஸ் நிறையா இருக்குது, பட்டன் ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வரும். அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகும், அங்கேயும் வாங்குவாங்க. ஓகேங்களா? எக்கச்சக்கமாக இன்னும் ஃபுல்லாக லைக் வேர்ல்டு கிடையாது, நம்ம இந்தியா எடுப்போம், நம்ம தமிழ்நாடு மட்டுமே எடுப்போமே, தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங்கில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவனும் அவனுக்கு கிளையண்ட் தான். ஆல்வேஸ் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் கஸ்டமர் பேஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கம்மியாக கிடைச்சா பரவாயில்ல, அதெல்லாம் பேசக்கூடாது. எவ்வளோ பேர் வாங்கினாலும் காசு தான், கஸ்டமர் தான். ஸோ எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் இஸ் அ key marketing digital marketing process when it comes to reaching rural areas of all over India. Okay, that is the important stuff. So you should start always. SMS marketing should be a part of your digital marketing. That should always be a part of your digital marketing. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டிஜிட்டலி அடாப்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து they are not in social media. சோஷியல் மீடியா எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து திஸ் இஸ் லைக் அவங்கள பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் டாக்ஸிக். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது அவங்களுக்கு உள்ளது தான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். they will have lot of professional people who will be able to view what your product is through basic email marketing. ஏன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் இஸ் what do you call it, PPC. PPCங்கிறது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பெய்ட் கிளிக்னு வாங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படின்னா வந்து பெய்ட் பர் கிளிக்னா வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்டில் வந்து
திடீர்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வருது. சின்ன இந்த ஸ்ட்ரிப் இருக்கும் பாருங்க, சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பு மேலே ஒரு ஸ்ட்ரிப்புன்னு இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து சைஸில் வந்து ஒரு ஆடு வரும். மேலே வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ், நீங்கள் வந்து சும்மா ஹெட்ஃபோன்ஸ் சர்ச் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அமேசானில் சர்ச் பண்ணியிருப்பீங்க, கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஆடு வரும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எந்த வெப்சைட் போனீங்கனாலும் தட்ஸ் கால்ட் பெய்டு ஆட்ஸ். லைக் பேசிக்லி எப்படின்னா வந்து இப்போ வந்து நான் வந்து கூகுள் கிட்ட போயிட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலியமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்னோட கம்பெனியோட ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட, ஹெட்ஃபோன்ஸ் தேடுற மக்கள்கிட்ட இந்த ஆடை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்பேன். தட்ஸ் கால்டு கூகுள் லைக் what do you call it, கூகுள் அனாலிட்டிக்ஸில் ஒரு பெய்ட் கேம்பெயின். பேசிக்லி நம்ம சொல்கிற வார்த்தை பெய்ட் கேம்பெயின். அதில் வந்து எப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து எப்படின்னா அந்த ஹெட்ஃபோன்ஸ் இமேஜை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த பாரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுக்கு உங்களுக்காக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட், செட் அமௌண்ட் எடுப்போம். ஒரு 20 பைசான்னு வச்சுப்போமே. நான் ஒரு தடவை போய் அதை ஒரு தடவை கிளிக் பண்ணேன்னா என்னோட இதுலேருந்து 20 பைசா எடுத்துட்டு உங்களை ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வெப்சைட் கொண்டு போய் விட்டுருவான். அது வந்து எப்படின்னா வந்து பெய்ட் பர் கிளிக். ஒவ்வொரு கிளிக்குக்கும் நீங்கள் ஒவ்வொரு பைசா பே பண்ணுறீங்க அவனுக்கு, சரிங்களா? இப்போது அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு இப்போது 1 லட்சம் பேரை அவனை உள்ளே கொண்டு வந்து விடுறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன்னா உங்கள் வெப்சைட்குள்ளே 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அவங்க வாங்குறாங்க இதுன்றது இல்லை, தட் இஸ் இன்ஃபர்மேஷன். 1 லட்சம் பேர்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேர்த்துருக்காங்க, ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் பெய்ட் பர் கிளிக். தட்ஸ் அன் குட் ஆப்ஷன், ரியலி குட் ஆப்ஷன் வென் இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ரீட்டைல் கம்பெனி வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரணும். இப்போ வெப்சைட்டில் நிறைய டிராஃபிக் வரணும். அதே மாதிரி டிராஃபிக்னா எப்படின்னா வந்து நிறைய பேர் வெப்சைட்குள்ளே வரணும். வெப்சைட் டிராஃபிக் வரணும், நிறைய பேர் வெப்சைட்குள்ளே வரணும். உங்கள் வெப்சைட் வந்து என்னங்கிறத அவன் செக் பண்ணி இருந்திருக்கணும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் கோலாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது பேசிக்லி லைக் ஒரு 10 பேர் வந்து ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 10 பேர் போய் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுவான். இப்போ எப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து திடீர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, டக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான், டேய் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சேன்டா, ஏய் நான் பார்த்தேன்டா, நான் நீ சொன்னோன்னு நானும் தேடி பார்த்தேன், தேடி பார்க்கும்போது அந்த வெப்சைட்டில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உங்கள் 10 பேர்லேருந்து 30 பேர் போகிறதும் 20 பேர் போகிறதும் அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற மனுஷங்களை பொறுத்து இருக்கு, அது ஒரு ப்ராசஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் இஸ் எஸ்இஓ. எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனோட வெறும் எஸ்இஓ மட்டும் கற்றுக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் இட்ஸ் அ பிக் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் இது பண்ணுறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்இஓ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வாட் இஸ் எஸ்இஓ? எஸ்இஓ வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து உங்கள் வெப்சைட் ரெடி பண்ணுறீங்களே, வெப்சைட் ரெடி பண்ணும்போது ஒரு ஆடுனா இது பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து யாய்ஸ்ட்டு மல்டிபிள் எஸ்இஓ டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இப்போ வந்து கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுறீங்க ஒரு சிம்பிள் வாட்சஸ், இப்போ வந்து சாதாரண வாட்சஸ் பேசிக் ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு சர்ச் பண்ணுறீங்க, ஸ்மார்ட் வாட்சஸ் அண்டர் 2000 இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மேலே உங்களோட அந்த கூகுளில் வந்து மேலே டாப்பில் வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு உங்களோட நீங்கள் வந்து ஆட்ஸ் வேறு, ஆட்ஸ்னால் நீங்கள் பே பண்ணுறதுக்கு உங்களோட இது மேலே வந்து நிற்கும். ஆனால் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் உங்களோட இப்போ வாட்சஸ் இதுன்னு சொல்லிட்டு சொன்னால் டைட்டன் மேலே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஃபாசல் மேலே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏன் மேலே வந்து நிற்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அவங்க வெப்சைட்டை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கூகுள் திங்ஸ் தட் இதுதான் பிராண்டு, இந்த பிராண்டில் ஒரு நாளைக்கு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த வெப்சைட் வந்து இட்ஸ் லைக் அ பிக் வெப்சைட். அதனால் வந்து அவன் வாட்சஸ்ன்னு தெரியுன்னா அதான் மேலே கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட what do you call it, உங்களோட வெப்சைட்டில் வந்து இந்த ஆட் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸ் மூலியமாக இந்த வேர்டை அவங்க சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்சஸ்ஸு இல்லை ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் அப்படி சர்ச் பண்ணாங்கன்னா
உங்கள் வெப்சைட் வந்து மேலே வர மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் வைக்கணும். ரெண்டாவது, அதே இதை உங்கள் வெப்சைட்குள்ளே போய் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போ அதனால தான் வந்து ஒன் ஆஃப் தி இப்போ பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இவங்க வச்சுருப்பாங்க, நிறைய வெப்சைட்ஸில் வந்து பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் அந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஆர்டிக்கலில் 100 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் 100 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே ஆட்டோமேட்டிக் வாட்சஸ்ங்கிற அந்த வேர்டு வந்து 100 தடவை வந்திருக்கு. ஓகேங்களா? 100 தடவை ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது கூகுள் என்ன பண்ணும், ஓகே அவன் கேட்குற ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் இந்த இது வந்து இந்த வெப்சைட்டில் 100 தடவை வந்திருக்கு, அதை தூக்கி அவன்கிட்ட ஃபஸ்ட்டு கொடு. ஸோ தட் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் வெப்சைட். மோஸ்ட்லி இப்போ இருக்க ஜென்ரேஷன் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் முதல் பேஜில் முதல் 4 இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்லெஸ் அன்டில் ரொம்ப தரவா ஆர்என்டி பண்ணுற அளவுக்கு ரொம்ப தரவாக இருக்க பசங்க மட்டும்தான் வந்து திக்கோடம். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு டூ பிபிசி. ஏன்னா வந்து பிபிசியில் வந்து அவன் சும்மா அந்த வேர்டை சர்ச் பண்ணாலே நீங்கள் தான் மேலே இருப்பீங்க, அது கூகுளுக்குள்ள சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணணும். இப்போ எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வாட்ச் இது பண்ணுறீங்கன்னா there are multiple softwares like everywhere keywords, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் இது பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டைட்டனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டைட்டனில் வந்து அந்த கீவேர்ட்ஸ் இது வந்து கீழே வந்து சைட்லேயே வந்துடும். அவன் என்னெல்லாம் எஸ்இஓக்கு என்னெல்லாம் அவன் வெப்சைட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்ட்டு அதில் பெஸ்ட்டு கீவேர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் அ குட் ஐடியா. இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களை ஓன் ஐடியாஸ் இது பண்ணி இது பண்ணணும். ஏன்னா எஸ்இஓ இஸ் குட் கரியர் டு. இட்ஸ் லைக் இட் வில் பி லாட் ஆஃப் ஒர்க். ஆர்என்டி நிறையா பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வந்து யூ வில் பி ஏபிள் டு what do you call it, get a good job, get a good pay for that. அதனால் அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனாலிட்டிக்ஸ். Analytics is really important because in digital marketing you can't quantify marketing. உங்களால் சேல்ஸை குவான்டிஃபை பண்ண முடியும். சேல்ஸில் வந்து நான் 100 ப்ராடக்ட் விற்றேன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் மார்க்கெட்டிங்கில் யூ கான்ட் சே தட். என்னோட ப்ராடக்டை வந்து 1000 பேர் பார்த்துருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமே தவிர அந்த 1000 பேர் எப்படி வந்து கன்வெர்ட் ஆனாங்க, உங்கள் 1000 பேர் வந்து அதை செல்லிங்காக கன்வெர்ட் ஆனாங்களான்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அன்லெஸ் அன்டில் இட்ஸ் லைக் வேர்ட் ஆஃப் மவுத் ஆர் எனிதிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை ஃபைண்ட் பண்ணுறது தான் விஷயம். இப்போ வந்து இந்த பிபிசிலேருந்து எஸ்சிஓலேருந்து இந்த மல்டிபிள் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். திடீர்னு சொல்லிட்டு நேற்றுக்கு எனக்கு 10 ப்ராடக்ட் விற்றா இன்றைக்கி எனக்கு 100 ப்ராடக்ட் விற்கிறான்னா நான் நடுவில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ண, வாட் மேட் தட் லைக் ஜம்ப் ஆஃப் 10% ஆஃப் லைக் 10 டைம்ஸ் ஆஃப் மை சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து அனாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து what do you call it, அனாலிட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அண்ட் இட் ஷுட் பி டேக்கன் சீரியஸ்லி. இப்போது இந்த வேலையெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சும்மா எல்லாத்தையும் நான் எஸ்எம்எஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணேன், பிபிசி பண்ணேன், எஸ்இஓ பண்ணேன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் எவ்ரிதிங் ஷுட் கம் அண்ட் ஃபால் இன்டு த ரைட் பிளேஸ்னா யூ ஷுட் அனலைஸ் ஹவு யூ டிட். அந்த ஒரு பாத் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதே பாத்தை ரிப்பீட் பண்ணலாம். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அந்த பாத் என்னன்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். எல்லா டைமும் வந்து ஒரு கம்பெனி வந்து தி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். தே ஹாவ் டு ஹாவ் அ ரூட் மேப். அந்த ரூட் மேப் இருந்துச்சுன்னா எவ்ரி கம்பெனி வில் what do you call it, have a easier way continue their progression. இப்போ நீங்கள் மேலே போயிட்டே இருக்கணுங்க. மேலே போயிட்டே இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு ரூட் மேப் என்ன, நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் பெரிய ஆளானீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு இட் விதர் டவுன். அப்போ வந்து இன்னொரு டைப் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணி நான் வந்து ஜெயித்தேன், ரெண்டாவது தடவை அதை எப்படி பண்ணி நான் ஜெயிக்க முடியும், யூ ஹாவ் டு டூ தட். அதான் உங்களுக்கு அனாலிட்டிக்ஸோட மெயின் இது. ஓகேவா? அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, வேறு மெட்டாலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் பெய்டு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து ஒரு சின்ன கம்பெனிக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் இஸ்னா
ஓகேங்களா. யூ வில் ஜஸ்ட் ஹாவ் டு புட் இன் யுவர் வெப்சைட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போதைக்கு இருக்க இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக் அண்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணால் மெட்டா பண்ணிங்கனாலே மெட்டா வில் இன்ஃபார்ம் யூ எவ்ரிதிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து மெட்டாவே ரெடி பண்ணி கொடுத்தோம். இட்ஸ் லைக் இப்போதைக்கு பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. when you are a small company, when you are growing big, you have to buy a software that works. Okay, அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஐம் ஹாப்பி டு சே தட் லைக் ஒன் ஆஃப் தி இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வேஸ் ஆர் வே ஆஃப் செல்லிங் யுவர் ப்ராடக்ட் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். எப்படின்னா வந்து முன்னாடி டிவிஸில் வந்து உங்கள் பிராண்டை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ரேடியோ, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இப்போது ஈஸியஸ்ட் வே டு மார்க்கெட் எவ்ரிதிங் இஸ் கால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் உள்ள நெகட்டிவ்ஸ் நிறைய 1000 பேர் சொல்லுவாங்க. நான் பாசிட்டிவ் நான் ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா வந்து இந்த அப்பா அம்மா கடைன்னு வாங்க. எப்படின்னா வந்து இப்போது உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கடை இருக்கும். ஒரு புடவை வாங்குறீங்க, ஒரு ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிராண்டு தெரியும். பேண்ட்லூன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிராண்டு இவெல்லாம் இருக்கலாம். ஆனால் வந்து அங்கே திருப்பூருக்கு போயிட்டு சட்டை பனியன் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு விற்பாங்க. அவங்க கடையில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு இது பண்ணி விற்பாங்க. அது வந்து ஒரு அப்பா அம்மா கடைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடத்துவார் அதை. அது என்ன ஆச்சுன்னா வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன் மற்றும் இந்த கொஞ்சம் இந்த மால் பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கம்மியாச்சு. எப்படின்னா வந்து நான் எதுக்குப்பா இப்போ வந்து அவர் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன லாபம் ஒரு 20% லாபம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து என்ன பண்ணுவான், சரவணா ஸ்டோர்ஸ் ப்ளஸ் இந்த டிமார்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவ்வளோ லாபம் தேவை கிடையாது, எனக்கு நான் வந்து அவங்க 10 தான் விற்பாங்க, நான் 100 விற்பேன், 100 விற்கும் போது எனக்கு வந்து வெறும் 12% லாபம் போதும் அப்படிமா. ஓகேங்களா. அந்த லாபம் வரும்போது யூ வில் லூஸ். அந்த சின்ன சின்ன தோற்றுட்டு அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா. அவங்களால வந்து அவங்களுடைய பொருளை வந்து அவங்க ஏரியாக்குள்ளே மட்டும்தான் விற்க முடிஞ்சிச்சு. தி ஹேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எப்படின்னா வந்து அவங்க ஒரு தெருவில் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் வந்து வாங்குவாங்க அவங்கக்கிட்ட. அவங்களோட பொருளை வந்து அதுக்கு மேலே அவங்களால விற்க முடியல, நிறைய பேர் கடையை மூடிட்டு போயிட்டாங்க, நிறைய பிரச்சனைகளாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட ஹெல்ப்போட அவங்களால என்ன பண்ண முடியுது, தமிழ்நாடு ஃபுல்லாக சில பேர்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்களோட பொருளை விற்கிறாங்க. லைக் தட்ஸ் அ சூப்பர் ஆப்ஷன். சூப்பராக பண்ணுறாங்க. அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து தட்ஸ் அ குட் திங். தான் பொருளை வந்து ஒரு சாதாரண ஒரு எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஆளால் மட்டும்தான் அவன் பொருளை விற்க முடியும், பெரிய மார்க்கெட்டிங் டீம் வச்சு ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்கவங்களால தான் மட்டும்தான் வந்து பெரிய கம்பெனிஸால தான் மட்டும் முடியும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியா வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிங்கன்னா குட் ஃபார் யூ. சேம் திங் ஃபார் மீ. நான் இப்போ வந்து இந்த சேனலை வந்து ட்ரை பண்ணுறேன்னா முன்னாடி வந்து இது ஒரு ஆப்ஷன் கிடையாது எனக்கு. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்ல, நான் பண்ணுற முயற்சியிலேருந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியா இதான் எனக்கு கொடுத்தது. ஸோ ஓகே, அதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது என்னென்னா வந்து தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு மார்க்கெட் த்ரூ சோஷியல் மீடியா. ஒன்று வந்து பெய்ட் ஆட்ஸ். பெய்ட் ஆட்ஸ் வந்து எப்படின்னா வந்து கூகுளு, ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸில் இப்போ வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைப் ஆஃப் விமென்ஸ் வாட்சஸ் வந்து அவங்க வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாவோ எதுலையாவது போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த வயசுல இந்த வயசு இருக்க விமன், அந்த விமன் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும், இல்லாட்டி வந்து அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் ஒரு இந்த லைஃப் ஸ்டைல்னு வருவாங்க, அதில் ஒரு ஆப்ஷன் அந்த ஸ்டைலிஷ் ஹைஃபை லைஃப் ஸ்டைல்
இது பண்ணுற ஒரு பெண்மணியாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட வருமானம் வந்து இந்த இதுலேருந்து இந்த வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன். இவங்களுக்குலாம் வந்து ஆடாக போடுங்க இதுன்ட்டு. அவன் என்ன வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமோ ஸ்க்ரால் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு ஆடு வரும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜோட சேர்த்து ஒரு ஆடு மாதிரி வரும். அந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாப் நவ், கீழே ஷாப் நவ், லேர்ன் மோர், இந்த மாதிரி வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பெய்ட் ப்ரமோஷன்ஸ், லைக் பெய்ட் ஆட்ஸ். இப்போ அந்த பெய்ட் ஆட்ஸ்னால என்னென்னா வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் அந்த இதை வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த பொருள்லாம் நீங்கள் செல் பண்ணலாம். ரெண்டாவது தேர் ஆர் லைக் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொலாபரேஷன். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட கொலாப் பண்ணிவிட்டு சில பேர் வந்து தெல் பி ரியலி நைஸ் பீப்புள். இப்போ வந்து சில சில்ட்ரன் புக்ஸை வந்து நான் ஒருத்தங்கிட்ட செல் பண்ணோம், அந்த நான் ஒரு புதுசாக வந்து ஒரு இது சில்ட்ரன் புக்ஸ்லாம் நிறைய நல்ல சில்ட்ரன் புக்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை வந்து செல் பண்ணேன். அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பேபி டாக்டர், அவங்க வந்து பீடியாட்ரிஷனாக இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய அட்வைஸஸ் கொடுப்பாங்க. அவங்க பீடியாட்ரிஷனாக கூட இருக்க தேவையில்லை. சில பேர் வந்து லைக் சில ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் ஹூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சைல்டு கேர், அவங்களுக்குலாம் இங்கே போய் நீங்கள் போய் பேசலாம். அது அவங்க அது இஃப் தே ஆர் நைஸ் இனஃப் அதை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்து என்னென்னா வந்து இட் வில் பி அ பெய்ட் கேம்பெயின், காசு வாங்கி பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கும் இப்படி ஒரு புக் இருக்குன்னு தெரியும். தட்ஸ் கால்ட் பேசிக்லி கால்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அது வந்து இட்ஸ் அ நைஸ் வே. அந்த தேர்ட் வே வந்து எப்படின்னா வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லலாம், இல்லாட்டி வந்து இட்ஸ் லைக் உங்களோட ஓன் ஆட் கேம்பெயின்ஸாக இல்லாமல் நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்களோட இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கேம்பெயின்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு போஸ்டர்ஸ், இந்த பேசிக் சின்ன சின்ன போஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாலேயோ நீங்கள் போடுறீங்க, அந்த அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் மாதிரி செட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 5 கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் நீங்கள் செல் பண்ண பொருள். இப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு வாட்ச், சரி நம்ம வாட்ச் எடுப்போம், ஸ்மார்ட் வாட்ச்னு எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வாட்சோட பேட்டரி கெப்பாசிட்டி இதுன்னு ஒரு போஸ்ட் போடலாம். அதே மாதிரி இந்த இது வந்து அதோட டிஜிட்டல் டிஸ்பிளேயை பற்றி நீங்கள் இது போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஃப் டெரைன்ஸ்லேயும் இந்த மாதிரி வாட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடலாம். மல்டிபிள் கேம்பெயின்ஸ், இட் வில் பி அ கேம்பெயின் வேர் யூ சே வாட் ஆர் ப்ராடக்ட் இஸ். இந்த கேம்பெயின் அப்படியே இது பண்ணிங்கன்னா வந்து அது ட்ராக்ஷன்ஸ் நிறையா வந்துச்சுன்னா, அன்லஸ் இட் இஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், உங்களோட அல்காரிதம் எப்படின்னா வந்து நிறைய வியூஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட காட்டுவோம். ஸோ இட் வில் பி குட். அது வந்து எப்படின்னா வந்து இட் குட் பி 2 ways ஆஃப் மார்க்கெட்டிங். எப்படின்னா வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போது நெகட்டிவ் மார்க்கெட்டிங்னு நம்ம சொல்லிக்கிறோம். நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எடுத்துப்போமே, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இது இருக்கார்ல, அவர் பேர் என்ன, திவாகர் கைண்ட் ஆஃப் பர்சன், திவாகர், டாக்டர் திவாகர் இருக்கார்ல, அவர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் இது ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து தெரிஞ்சுதான் பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாரு. ஓகே, தெரிஞ்சு பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாருலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது எல்லாருக்கும் தெரியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் ஒத்துக்கிறேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை அவரால் வந்து பூர்த்தி செய்ய முடியுது. என்ன வந்து இந்த இதில் வந்து இத்தனை பேருக்கு தெரியணும், எனக்கு வந்து கம்மியான பேருக்கு தெரிஞ்சால் போதாது, எனக்கு இத்தனை பேருக்கு தெரியும். ஆனாலும் நெகட்டிவாக எல்லாரும் நெகட்டிவாக தெரியுதோ பாசிட்டிவாக தெரியுதோ, அவரை கலாய்க்கிறாங்களோ கலாய்க்கலையோ, அவர் வந்து தெரியாமல் எதுவுமே பண்ணல. ஹி இஸ் இன்டெலிஜென்ட். அவர் வந்து அவரை வந்து நடிக்கிறது இது ஆனால் அவர் பண்ணுறாரு, நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிர்பார்த்த கோலை அவர் ரீச் பண்ணுறாரு. அவர் வந்து என்னதுக்காக அவர் பண்ணுறாருன்னு தெரியல. அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறேங்கிறாரு, இது பண்ணுறாரு. அது வந்து தட்ஸ் அ டேலண்ட். ஆக்டிங் இஸ் அ டேலண்ட். ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் பர்சன் இஸ் டேலண்ட். ஒரு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு இதில் வந்து நிறையா வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ ஹி இஸ் செல்லிங் இட்.
அந்த அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது பார்த்துறீங்களா, அதுதான் நமக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயினோ இல்லாட்டி வந்து காசு கொடுக்காம உங்களுக்கு ஒரு இது பண்ணணும் வைங்களேன், பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படியா ரீச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு திங்க் அலாட். ஒரு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்ஸ் இது என்ன விஷயமோ அதை எடுத்து அதை வச்சு இப்போ வியாபாரம் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணணும். லைக் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக நீங்கள் நின்னீங்கன்னா நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நான். லைக் வித் எக்ஸாம்பிள்ஸ் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் திஸ் இஸ் வாட் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸ்டார்ட் டு எண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன். எவ்ரிதிங் ஷுட் ஹாவ் அ ரீசன். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கோமாளித்தனமாகவே இருந்தாலும் ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ ட்ரை யர் பெஸ்ட் டு ரீச் தட் கோல் யூஸிங் வாட் எவர் மீன்ஸ் இட் இஸ். ஓகே, that's basically what marketing is. That's what இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஏராவில் ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நீங்கள் வைக்கணும்னா யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் ஸ்டஃப். ஓகே, தேங்க்யூ. This is Kishore signing off, and this is simply Mr. Deva. Thanks for இந்த பெரிய வீடியோ. எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுனால இட்ஸ் அ பிக் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அண்ட் கோயிங் த்ரூ ஆல் திஸ் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு டவுட்டோ விடுங்க. ஏதாவது டிஸ்கஷனோ, எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் தப்பு, இதுதான் சரி, இதுதான் தட் இஸ் எத்திக்ஸ், தட் இஸ் திஸ், எவ்ரி திங். உங்களுக்கு அது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். We'll have a conversation. We'll make this into a to and fro option. ஓகேங்களா? Let's do that. And thank you. It's Kishore, and this is simply Mr. Deva. Bye guys.